நறுமலர் தீபம் வலையொலி ஆசிரிய நண்பர்களுக்கு வணக்கம். நமது பயிற்சி மையத்தில் கல்லூரி பேராசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்புகள், கல்லூரி பேராசிரியர்களுக்கான டெஸ்ட் பேட்ச், பிஜிடிஆர்பிக்கான வகுப்புகள், பிஜிடிஆர்பிக்கான டெஸ்ட் பேட்ச் ஆகியவை நடைபெற்று வருது. இதில் நீங்கள் எதில் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இணைஞ்சிக்கலாம். வகுப்புகளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் மாலை வேளைகளில் ஒரு ஹாய் என்று ஒரு மெசேஜ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய இணைப்புகளை அனுப்பி வைக்கிறோம். அந்த இணைப்புகளில் கலந்துக்கிட்டு நீங்கள் வகுப்புகளை பார்த்த பிறகு நீங்கள் வகுப்புகளிலே இணைந்து கொள்ளலாம். கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் தவணை முறையிலான கட்டணம் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோட்பாடு வனப்பு கோட்பாடு என்கிற கோட்பாடு. தொல்காப்பியர் அணி இலக்கண வகைகளுக்குள்ளாக கொண்டு போய் அடக்கலாம் என்று சொல்லுகிற ஒரு கோட்பாடு தான் எது அப்படின்னாக்க இந்த வனப்பு கோட்பாடு. இதனுடைய செய்யுள் அமைப்பை பற்றியும் இதனுடைய விளக்கத்தை பற்றியும் பிற்காலகட்டத்தில் அணி இலக்கணத்திற்குள்ளாக அணி இலக்கண ஒரு வரையறைக்குள்ளாக இதை கொண்டு போய் அடக்கலாம் என்று இதை கருதுகிறார்கள். அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு தான் என்ன அப்படின்னா இந்த வனப்பு கோட்பாடு அப்படின்றது. தொல்காப்பியரை பொறுத்த வரைக்கும் செய்யுளியல்ல 34 உறுப்புகளை குறிப்பிடுவார். அதாவது செய்யுளில் முதல் சூத்திரத்தில் தொடங்கி மாத்திரை முதலாக சொல்லப்பட்ட 26 உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செய்யுளுக்கும் ரொம்ப முக்கியமானது இந்த 26 உறுப்புகள் அப்படின்னு முதல்ல சொல்லுவார். அதற்கு பின்னாடி என்ன சொல்லுவார் அப்படின்னாக்க அந்த சூத்திரத்தில் அம்மை முதலாக பின் கூறப்பட்ட எண் வகை உறுப்புகளும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு விஷயத்த சொல்லுவார். இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்தணும் அப்படின்னா இப்போ செயல்களுக்கு தேவையான மாத்திரை முதலாக சொல்லப்பட்ட ஒரு 26 உறுப்புகள், அதற்கு பின்னாடி சொல்லப்பட்ட ஒரு 8 வகையான உறுப்புகள், மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 34 உறுப்புகளை குறித்து பேசக்கூடிய ஒரு இயல் தான் இந்த செய்யுளியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த செய்யுளியல்ல இந்த வனப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வகையான உறுப்புகள் ஒன்றாக திரண்டு வருகிற போது அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வனப்பு அப்படின்னு சொல்கிறோம். பேராசிரியரை பொறுத்த வரைக்கும் வனப்பு என்பது பெரும்பான்மையும் பல உறுப்பும் திரண்ட வழி பெறுவதோர் அழகாதலின் அவ்வாறு கோடும் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். நீங்கள் நூற்பாவுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் வனப்பியல் தானே வகுக்கும் காலை சின் மென் மொழியார் ஆய பணுவலின் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இதே விஷயத்தை இளம்பூர்ணர் என்ன சொல்வார் அப்படின்னாக்க இந்த வனப்பியல் தானே வகுக்கும் காலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூற்பை மட்டும் யாருடைய இதில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம்பூர்ணருடைய உரையில் இடம்பெறவில்லை. எது? அந்த ஒரு அடி மட்டும் வனப்பியல் தானே வகுக்கும் காலை அப்படின்ற அந்த ஒரு அடி மட்டும் அவர் குறிப்பிட்டு சொல்லலை. மற்றபடி இது இருக்கு, எது? சின்மென் மொழியால் ஆய பண்ணுவலின் அப்படின்ற இந்த அடி அப்படின்றது அவருடைய உரையில் இருக்கு. சரி, பேராசிரியர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இளம்பூர்ணருடைய அந்த உரையில் எந்த அடி இல்லை அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த 36 வகையான உறுப்புகளில் நம்ம பார்க்க போகிற உறுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக சொல்லக்கூடிய இந்த 8 வகையான வனப்புகள் குறித்து தான் நாம் இப்போ பேச போகிறோம். வனப்புகளை பொறுத்த வரைக்கும் முதல்ல இப்படி ஒரு அறிமுகம் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் செய்யுளியல் முதல் நூற்பாவில் இலக்கியத்திற்குரிய வடிவம், பொருள், உத்தி வகை, பொருள் உணர்திறன் ஆகிய இந்த 4 சார்ந்த 26 உறுப்புகளை எடுத்து சொல்றார். செய்யுளியலில் சொல்லப்படக்கூடிய அந்த 26 உறுப்புகள் அப்படின்றது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா இலக்கியத்திற்குரிய வடிவம், அப்புறம் பொருள், அப்புறம் உத்தி வகை அப்படின்னு பார்க்குறோம். பின்னாடி எப்படி பொருளை உணர்வது அப்படின்ற இந்த 4 சார்ந்து உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாகவே சங்க இலக்கியங்கள் இன்றைக்கு வரைக்கும் அப்படியே நிலைத்து நிற்பதற்கான ஒரு அடிப்படை காரணி என்னன்னு கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த உத்தி வகைகள் தான் அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒரு இலக்கியம் காலம் கடந்து நிற்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இலக்கியத்திற்கு அடிப்படையான சில தேவைகள் இருக்குது. அந்த காலம் கடந்து நிற்பதற்கான நிலை பேரு, உள்ளுக்குள்ள ஓமை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, உள்ளுரை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, இறைச்சி எப்படி பயன்படுத்தியிருக்காங்க,
அதற்கு பின்னாடி அந்த அடிகளில் இடம்பெறக்கூடிய அதாவது பொருள் கொள்ளுகிற முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்கள் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய 4 வகையான பொருள்களாக இருந்தாலும் சரி, பின்னாடி நன்னூலார் குறிப்பிடக்கூடிய 8 வகையான பொருள்களாக இருந்தாலும் சரி, பின்னாடி 9 வகை யாப்பு மாதிரியான 9 வகையான பொருள்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அந்த பொருள் கொள்ளுகிற அந்த திறன், இது எல்லாவற்றையும் நுணுக்கமாக அலசி ஆராய்ந்து தான் தொல்காப்பியர் இலக்கணம் படைத்தார். அந்த தொல்காப்பியர் படைத்த இலக்கணத்துக்கு சரியான ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு இங்க சொன்னோம்னா நம்ம சங்க இலக்கியங்களை சொல்லலாம். அந்த தொல்காப்பியரினுடைய இலக்கணங்கள் அப்படியே பொருந்தி வருகின்ற காரணத்தினால தான் இந்த சங்க இலக்கியங்கள் இந்த மாதிரி சாகாவரம் பெற்ற இலக்கியங்களாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது அப்படின்றத நம்மளால உணர முடியும். சரி, இப்போ நான் எதுக்காக இந்த இடத்தை நான் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, ஒரு கேள்வி நமக்கு நிச்சயமா வரலாம் 6வது யூனிட்ல. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பிய இலக்கணம் பிற்கால இலக்கியங்களில் எங்கனம் இடம்பெற்றுள்ளது என்பதை நிறுவுக அப்படின்ற மாதிரியோ, அப்படி இல்லை அப்படின்னா தொல்காப்பியத்தினுடைய இலக்கணம் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ளது என்பதை நிறுவுக அப்படின்னோ, இந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வனப்பு கோட்பாடை கூட நீங்க சுட்டி காட்டிட்டு போகலாம். ரொம்ப அழகா இதை கொடுத்துருக்குறாங்க. அப்போ முதல்ல செய்யுள்ள இலக்கியத்திற்குரிய வடிவம், பொருள், உத்தி வகை, பொருள் உணர்த்தென் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4ஐ வைத்து தான் 26 உறுப்புகளை கொண்டு வராரு. அதுக்கு பின்னாடி ஒப்பியலார் இலக்கிய கொள்கை, அப்புறம் வரலாறு, அப்புறம் திறனாய்வு அப்படின்ற இந்த 3ஆக பின்னாடி பிரித்து பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒப்பியலார் இலக்கிய கொள்கை, வரலாறு, திறனாய்வு 3ஐயும் பிரித்து பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க. யாரு? ஒப்பிலக்கண நூலார். ஒப்பிலக்கண நூல்னா யாரு? கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் சொன்னவங்க. சரி, அதுல மேலும் ஒரு பாடலையோ இலக்கியத்தையோ உள் வகைகளாக முழுவதும் பிரித்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு 2க்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். ஒப்பிலக்கிய அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இலக்கிய கொள்கை, வரலாறு, திறனாய்வு இந்த 3ஐயும் ஒன்ன தனியா பிரிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பாட்டை அப்படி பிரிக்க முடியும். ஒரு பாடலையோ அல்லது ஒரு இலக்கியத்தையோ அதுக்கு உள்ளுக்குள்ள பல வகையான வகைகளை கொடுத்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா முழுமையாக பிரிக்க முடியும் அப்படின்னு இதை குறிப்பிடுறாங்க. சரி, இந்த தொல்காப்பியத்துக்கு வந்தோம் அப்படின்னா, தொல்காப்பியர் இவை அனைத்தையும் ஒன்றின் ஒன்று இயைபுடைய மாதிரியே என்ன செய்றார் அப்படின்னா கொண்டு வராரு. எப்படி? ஒன்றின் ஒன்று இயைபுடையவை, இவற்றை தனித்து பார்த்தாலும் அதை முழுமை ஒன்றன் உறுப்பாக கருதியே பார்க்க முடியும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சரி, இதுக்கு அவர் சொல்லுகிற அந்த நூற்பா பார்த்தீங்க அப்படின்னாக்க முதல்ல ஒரு 26 உறுப்புகளை சொல்லிட்டு அதுக்கு அடுத்த 2வது நூற்பாவில் அம்மை அழகு தொன்மை தோளே விருந்தே இயைபே புலனே இயைபே அப்படின்னு சொல்லிட்டு இளைபே அப்படின்னு சொல்லி மொத்தம் 8ஐயும் வேறு ஒரு பகுதியாக குறிப்பிட்டு சொல்றார். அப்ப 26 உறுப்புகளை முதல்ல சொல்லிட்டு அதற்கு அடுத்ததாக 8 உறுப்புகளை இந்த வனப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 8ஐயும் கொண்டு தனியா சொல்றார். சரி, இவற்றை நல்லிசை புலவர் செய்யுள் உறுப்பு என்று முடிக்கிறார். இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியத்திற்கு தேவையான உறுப்புகள் அப்படின்னு இதை கொண்டு சொல்றாரு. அப்போ முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு 26, இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு 8 அப்படின்னு பார்க்கும்போது இதை நல்லிசை புலவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நல்லிசைனா அந்த இசையோடு செய்யுள்களில் பொருந்தி வரக்கூடிய விஷயங்கள் இது அப்படின்னு அது செய்யுள் உறுப்பாவே, இலக்கிய உறுப்பாவே இதை வகுத்து வச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வனப்பு அப்படின்னு பெயரை ஆரம்பத்தில் தொல்காப்பியர் குறிப்பிட்டு சொல்லலை. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பெயரை சொல்கிறாரு. முதலில் பெயர் சுட்டாதவர் கடைசியில் வனப்பியல் தானே வகுக்கும் காலை அப்படின்னு குறிப்பிடுறாரு. நீங்கள் கொண்டு கூட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி தான் இந்த வனப்பு கோட்பாடு அப்படின்ற ஒரு கோட்பாட்டை கொண்டு வைக்கிறோம். சரி, தமிழில் அழகை குறிப்பதற்காக நிறைய சொற்கள் இருக்கு. அதில் வனப்பு, சாயல், அப்புறம் எழில் இந்த மாதிரியான வழக்கு நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் அதற்கு சரியாக விளக்கம் சொல்கிறாங்க பாருங்க. ஒருவரை பார்த்ததும் பொதுவான கலை மிகுந்த தோற்றப்பொழிவு தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா முழுமையான அழகு அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். நம்ம அப்படி தானே பார்க்குறோம். பொதுவாக இந்த அழகு என்கிற இந்த சொல்லுக்கு நீங்கள் அகராதிக்குள்ளே போனீங்க அப்படின்னா 4 வகையான பொருள் இருக்கும்.
அந்த 4 வகையான பொருளில் ஒரு பொருள் தான் தோற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் நாம் எதை மட்டுமே மனசுக்குள்ளே வச்சுக்குவோம் அப்படின்னா, நம்மளும் சரி அல்லது மாணவர்களும் சரி அப்படி தான் எப்படி வச்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த தோற்றத்தை மட்டுமே அழகு என்கிற ஒரு அடிப்படையில் பார்க்குறாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ரைட். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்க, இது ஒருவரை பார்த்ததும் பொதுவான கலை மிகுந்த தோற்றப்பொழிவு தான் முழுமையான அழகு அப்படின்னு குறிப்பிடுறோம். சரி, தனித்தனி உறுப்புகள் அழகாக இருந்தாலும் சிலருடைய தோற்றங்கள் மனதை கவர்வதில்லை அப்படின்ற அந்த விஷயத்தையும் கொண்டு சொல்லிடுறார். அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, ஒரு செய்யுள்ள ஒட்டுமொத்தமாக அந்த செய்யுளை அழகாக்குவதற்காக தொல்காப்பியர் சில கோட்பாடுகளை வகுத்து வச்சிருக்கிறாரு. அதில் முதல் விஷயம்தான் எது அப்படின்னாக்க இந்த 26 உறுப்புகள். அதற்கு அடுத்த விஷயம்தான் எது அப்படின்னாக்க இந்த 8 வகையான 8 வகையான வனப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வனப்பு கோட்பாடு அப்படின்னு கேட்டாலும் சரி, நான் முன்னரே குறிப்பிட்ட மாதிரி தொல்காப்பியத்தினுடைய சாயல் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ளது அப்படின்ற மாதிரி கேட்டாலும் சரி, என்ன கேட்டாலும் இந்த பகுதியை நீங்கள் குறிப்பிட்டு எழுதுவதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே சமயத்தில் இதில் ஒரு மதிப்பெண்கள் எப்படி வரும் அப்படின்றதையும் கட்டாயமாக நம்ம பார்க்கணும். சரி, இதில் எப்படி சார் ஒரு மதிப்பெண்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் இருக்கு பாருங்க. என்னது, முதல்ல வனப்பு அப்படின்ற சொல்லாம அடுத்த இடத்துக்கு போனார் இல்லைங்களா, அதை வச்சுட்டு கூட கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அம்மை மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்க என்ன சொல்லு, வனப்பியல் தானே வகுக்கும் காலை, இதை இளம்பூரணர் குறிப்பிடவில்லை. இப்போ உறுதி கூற்று காரண கூற்றுன்னு கேள்வி கேட்குறாங்க இல்லைங்களா, அதில் பேராசிரியர் தான் வனப்பியல் தானே வகுக்கும் காலை அப்படின்னு எடுத்து சொல்கிறாரே தவிர, இளம்பூரணருடைய உரையில் வனப்பியல் தானே வகுக்கும் காலை என்கிற அந்த அடி இல்லை. அப்போ இதை என்ன செய்யலாம் அப்படின்னாக்க மாற்றி கூட கேள்வியாக கேட்கலாம். நமக்கு கேள்வி தான் முக்கியம், நம்மளுடைய பார்வை தான் முக்கியம். எப்படி எந்தெந்த இடங்கள்ல இருந்து எப்படி கேட்கப்படுறாங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டு போனோம். சரி, இப்போ உரையாசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போ அடுத்த பக்கத்துக்கு போகலாம். உரையாசிரியர் எப்படி விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, வனப்பு என்பது உறுப்புகள் அனைத்தும் திரண்ட வழி பெறுவதோர் அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எப்படி சொல்கிறோம், எழில் என்பது சரி, அதில் அழகு அப்படின்றதுல எழில் என்பது அவ்வளவு உறுப்பு தனித்தனி அமைப்பும் அழகும் பெற்று காண்பவருக்கு எழுச்சி தரக்கூடியது அப்படின்றார். சரி, இப்போ எழில் அப்படின்னாக்க தனித்தனியாக ஒரு உறுப்பு அழகாக இருக்கிறது. சரி, அடுத்து சாயல்னா என்ன அப்படின்னாக்க ஒரு மாதிரி இருக்கிறது, ஒன்றினை போல இன்னொன்று இருக்கிறது. எப்படி, கிளி போல்வாள், பேச்சு கிளி மாதிரி இருக்கு. மயில் போல்வாள், அவருடைய தோற்றம் எப்படி இருக்கு, மயில் மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் சாயல்னு பேர். சரி, அடுத்ததாக அழகுனா என்ன சார் அப்படின்னா, இந்த இடத்துல இலக்கியத்தின் ஒட்டுமொத்த அடிப்படையில் என் வகை வனப்புகள் அப்படின்றது இந்த இடத்துல வகுக்கப்படுகிறது. இது எல்லாமே சேர்ந்து வந்தாதான், எது மேலே சொல்லப்பட்ட இது எல்லாமே சேர்ந்து வந்தாதான் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அழகு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொன்றா நம்ம தனித்தனியாக பார்க்கலாம், எப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சரி, இப்போது இவ்வாறு அழகியல் அடிப்படையில் இலக்கியத்தை வகைமைப்படுத்துவது மிகுந்த சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு, இதனை காப்பியம் போலும் பெரு நூட்களுக்கும் தனி செய்யுள்களுக்கும் பொருந்தி பார்க்கலாம் அப்படின்றது நச்சினார்க்கணியனுடைய கருத்தாக இருக்கிறது. எதை, வனப்பை காப்பியத்தில் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா தனி செய்யுள்களுக்கு பொருத்தி பார்க்கலாம் அப்படின்றது யாருடைய கருத்து, நச்சினார்க்கணியனுடைய கருத்து. சரி, மேலே முதல்ல நம்ம தொடங்கின உடனே என்ன பார்த்தோம், பேராசிரியர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். வனப்பு என்பதற்கு என்ன பொருள் தருகிறார் அப்படின்றத முதல்ல பார்த்தோம். அதுக்கு பின்னாடி வனப்பியல் தானே வகுக்கும் காலை அப்படின்னு இந்த ஒரு அடி மட்டும் யாருடைய நூற்பாவில் இல்லை அப்படின்றத பார்த்தோம். வனப்பியல் தானே வகுக்கும் காலை சின்மென் மொழியால் ஆயப்பணுவலின் அப்படின்ற அந்த ஒரு அடியை பார்த்தோம். அதே மாதிரி பேராசிரியரை பொறுத்த வரைக்கும் வனப்பு என்பது பெரும்பான்மையும் பல உறுப்பும் திரண்ட வழி பெறுவதோர் அழகாகலின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை எடுத்துக்காட்டி சொன்னோம். சரி, இப்போ நேரடியாக எங்கே போவோம் அப்படின்னா, அம்மைனா என்ன, இப்போ 8 வகையான வனப்புக்குள்ளே போவோம். அம்மைனா என்ன, ஏன் இதை இவ்வளவு மெதுவாக உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு வெறும் வனப்பு கோட்பாட்டை விவரிக்க அப்படின்ற மாதிரி மட்டும் வந்துச்சு அப்படின்னா 8 விஷயங்கள் அழகாக அதனுடைய நூற்பாக்கள் அப்படி மையமிட்டு எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 10 மதிப்பெண்களுக்கு 10 மதிப்பெண் அப்படியே பெறுவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த இலக்கணம் மட்டும்தான். நான் உங்களுக்கு பெரும்பாலும் இலக்கியத்தை விட அதிகமாக யூடியூப்பில் போட்டதாக இருந்தாலும் சரி, நம்ம வகுப்பு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அதிகமான முக்கியத்துவம் இந்த இலக்கணங்களுக்கும்
திறனாய்வு இந்த மாதிரி சங்க இலக்கியங்கள் இதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, குறிப்பாக இலக்கணம் எல்லாம் அப்படியே மதிப்பெண்கள் 10 மதிப்பெண்கள் என்று சொன்னால் நீங்கள் சரியாக நூற்பாக்களை பொருத்தி எழுதியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 10 மதிப்பெண்கள் அப்படியே வாங்கிட முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதே போல் இதில் வந்து நம்ம இங்கே தலைப்பெல்லாம் தனித்தனியாக சுட்டி காட்டி தயார் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. அதிலே 8 வகையான வனப்பு இருக்குது. நீங்கள் செயலியினுடைய உறுப்புகளை சொல்லி 26 உறுப்புகளை சொல்லி 8 உறுப்புகளை சொல்லி 8ஐயும் ஒன்றா வந்து ஒன்று கீழே ஒன்று அழகாக பட்டியல் படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒன்னொன்னையும் எழுதி ஒன்னொன்றுக்கும் ஒரு சான்று கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கட்டுரை ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு முழுமையான ஒரு நிறைவான ஒரு கட்டுரையாக இந்த கட்டுரை அமைந்துடும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி, இப்போ முதல்ல எங்கே போகிறோம் அப்படின்னாக்க இந்த அம்மைனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். என்ன அம்மைனா என்ன, இவங்க குறிப்பிடுற முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மை என்பதற்கு பாருங்கள், வனப்பியல் தானே வகுக்கும் காலை சின்மென் மொழியான் ஆயப்பணுவலோடு அம்மை தானே அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இப்போ அதற்கடுத்து தான் என்ன செய்கிறார் அப்படின்னாக்க அழகு வனப்பு அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றார். இப்போ முதல் விஷயத்தை சொல்லிட்டார்ல, அதுக்கு உதாரணம் சொல்லணும்ல, சிலவாகிய சொற்களால், அதான் இந்த சின்மென் மொழியான் ஆயப்பணுவல், சிலவாகிய எளிய சொற்கள் உலக வழக்கு சொற்களுமாம் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த எளிய சொற்கள் எது? உலக வழக்கு அப்படின்னு சொல்லிட்டார். உலக வழக்குன்னா என்ன? ஏற்கனவே 2 வகையான உலக்கு இருக்கு, அதாவது வழக்கு இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஒன்று வந்து செய்யுள் வழக்கு, இன்னொன்று உலக வழக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நீங்கள் உலக வழக்கு அப்படின்னா பேச்சு மொழி அப்படின்றத பார்க்குறோம். செய்யுள் வழக்கு அப்படின்னாக்க அதை வந்து எழுத்து மொழிக்குள்ளே கொண்டு வந்து அடக்கிறோம். சரி, இதனை சீர்பெற புனைந்து, என்னது? சீர்பெற புனைந்து அடிவரையறை குறைவாக வருவது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால தான் சின்மென் மொழியான் ஆயப்பணுவலோடு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். சரி, இப்படி வருவது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களா? இதுதான் வந்து அம்மை. சிலவாகிய சொற்களால் வரணும், குறைந்த அடியோடு வரணும், சீர் சரியாக பிரித்து வரணும். இதுதான் வந்து அம்மை வனப்புன்னு பார்க்குறோம். நச்சினார்க்கணியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வரையறை கொடுக்குறாரு. இந்த இடம் பாருங்கள், கட்டாயமாக ஒரு மதிப்பெண் வருவதற்கு வாய்ப்புள்ள ஒரு இடம். என்னன்னா 6 அடிக்குள் வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அம்மைக்கு சான்று தருகிற போது உரையாசிரியராக இருக்கக்கூடிய நச்சினார்க்கணியார் 6 அடிக்குள் வர வேண்டும் என்று சொல்லுகிறார். 1 மதிப்பெண் வருவதற்கான ஒரு வாய்ப்புள்ள இடம் இது. அடுத்து வந்து அவர் சான்று காட்டக்கூடிய இடத்தை பாருங்க. திருக்குறள் ஏன் 1.25 அடிக்குள்ள இருக்கு. கொன்றை வேந்தன் அதே மாதிரி வந்து பாருங்க 4 அடியார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் வந்து அம்மைக்கு அவர் கொடுக்கக்கூடிய சான்றுகளாக இருக்கிறது. சரிங்களா? சரி, இப்போ அடுத்த வனப்புக்கு நம்ம போறோம். இதுல ஒரு சான்று கொடுத்துருப்பாங்க. அம்மை அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு சான்று கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க பெரும்பாலும் வந்து பேராசிரியர் வந்து அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை அப்படின்னு திருக்குறளில் 315வது குறளை குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற உயிர்க்கு வரும் இன்னாதவற்றை தம் உயிர் வந்தன போல் குறிக்கொண்டு காக்காத இடத்து துறந்தவருக்கு உயிர் முதலியவற்றை உள்ளவாறு அறிந்து அறிவினால் ஆவதொரு பயனுண்டோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போ வந்து பிற உயிர்களையும் தம்முடைய உயிர்களைப் போலவே எண்ண வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காரு. காரணம் எதுக்கு சார் அம்மைக்கு இப்படி ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கார் அப்படின்னா, 1.25 அடியில் திருவள்ளுவனை போல் உலகத்தை அளந்தவன் வேறு யாருமே கிடையாது. அதனால் உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது எதுக்கு அப்படின்னா மற்ற உயிரினங்களையும் தன்னுடைய உயிரை போலவே கருதுகிற பக்குவம் இருக்கணும், அதுதான் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நம்ம இந்த மாதிரி ஒரு புது கவிதை, இந்த மாதிரி ஒரு எளிமையான கவிதையை வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அதை வந்து அதுக்காக இந்த சான்றை வந்து பேராசிரியர் கொடுத்துட்டு போயிருக்கார் அப்படின்றத பார்க்குறோம். சரி, இப்போ 2வது வனப்புக்கு போகிறோம். என்ன வனப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அழகு அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்படி? செய்யுளுக்குரிய சொற்களுடன் பொலிவு பெற யாக்கப்படுவது அப்படின்னு பேராசிரியர் எடுத்து சொல்லுவார். செய்யுளுக்கு உரிய சொற்களுடன் என்ன சொல்றாரு? செய்யுள் மொழியால், நூற்பா பாருங்க, செய்யுள் மொழியால் சீர்புனைந்து யாப்பின் அவ்வகைதானே அழகெனப்படுமே. சரி, எப்படி இருக்கணும்? செய்யுளுக்குரிய சொற்களுடன் பொலிவு பெற யாக்கப்படுவது அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா எப்படி சார் அப்படின்னா, பேராசிரியர் என்ன விளக்கம் சொல்றார் அப்படின்னா, திருச்சொல் பயிலாது வரும் அப்படின்றார். காரணம் என்னன்னா, இப்போ 4 வகையான சொற்கள் நமக்கு தெரியணும். இயற் சொல்னா என்ன, திரி சொல்னா என்ன, திசை சொல்னா என்ன, வட சொல்னா என்னன்னு தெரியணும். இயற் சொல்னா என்ன? இயல்பான எல்லாருக்கும் புரியிற சொல்லு இயற் சொல். திரி சொல்னா என்ன?
கற்றவர்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய சொற்கள், கற்றவர் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய சொற்கள் திரிசொல். திசை சொல்னா என்ன? பல்வேறு திசைகள் உள்ளிட்ட பல செந்தமிழ்நாட்டின் பன்னிருன்னு சொல்றோம் இல்லைங்களா, பல்வேறு திசைகளிலிருந்து வந்து வழங்குகிற சொல். வட சொல்னா என்ன? அப்போ வடமொழியிலிருந்து வந்து தமிழில் வழங்கக்கூடிய சொற்கள், அது தற்சமம் தற்பவம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறோம். சரி, மேலும் மேலும் விவரிக்க நேரம் அதிகமாகிட்டே போகும். முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ 4 சொல்லிட்டோமா? இதில் பேராசிரியர் என்ன சொல்கிறாரு? திருச்சொல் பயிலாது அப்படின்றாரு. அழகு வனப்பில் என்ன அப்படின்னா, திருச்சொல் பயிர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னா, கற்றவர்களால் மட்டுமே படித்து இன்புற முடியும். ஆனால் அழகு என்பது எல்லோரும் ரசிப்பதற்குரியது அல்லவா? அதனால் எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் பேராசிரியர் இப்படி சொல்கிறார். பேராசிரியருடைய உரை மாதிரி ஒரு உரை எந்த உரையும் பக்கத்தில் கூட வர முடியாது. நாம் வேறு வழியே இல்லை அப்படின்றதுனால தான் தொல்காப்பியம் முழுமைக்கும் இளம்பூரணர் நன்றாக உரையை வகுத்திருக்கிறார். அவருடைய உரை நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் கூட பேராசிரியருடைய உரை தொல்காப்பியம் முழுவதற்கும் கிடைத்திருந்தது என்று சொன்னால் அது மாதிரி ஒரு தித்திக்கிற தேன் எதுவுமாகவே இருந்திருக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இந்த இடத்த. சரி, எப்படி? செய்யுள் மொழியால் சீர்புனைந்து யாப்பின் அவ்வகைதானே அழகன் முடிச்சாரா? அடுத்து என்பன போலும் அருஞ்சொற்களால் பாடப்படுவன, வடசொல் என்பன போலும் அருஞ்சொற்களால் பாடப்படுவன, இது முற்கூறிய அம்மையின் வேறுபட்டது அப்படின்ட்டார். அப்போ அது வேற இது வேற, அம்மை வேறு இது வேற. அம்மைக்கு அவர் என்ன சொன்னார்? எடுத்துக்காட்டு திருக்குறள், கொன்றைவேந்தன், நாலடியார் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல வருகிற போது என்ன சொன்னார்? இங்கே பாருங்க, அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம் இதெல்லாம் இந்த அம்மை அப்படின்ற ஒரு வனப்புக்குள்ள அடங்குகிறது. அதாவது அழகு என்கிற ஒரு வனப்புக்குள்ள அடங்கக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நமக்கு பொறுத்துகளை எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னாக்க, இந்த பக்கம் செய்யுள் வகைகளை கொடுத்துருவாங்க, இந்த பக்கம் வனப்புல கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே பிஜிடிஆர்லாம் கேட்கப்பட்ட கேள்வி தான் இது. அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, அடுத்ததாக எதுக்கு போகிறோம் அப்படின்னா, தொன்மை அப்படின்ற ஒரு வழக்கு போகிறோம். தொன்மைனா என்ன? தொன்மை தானே உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, புகழோடு பொருந்தி போந்த பழமையாகிய பொருள் மேல் வருவது அப்படின்னு பார்க்குறோம். யார்? இளம்பூரணர் இப்படி சொல்கிறார். புகழோடு பொருந்தி போந்த பழமை தாகிய பொருள் மேல் வருவன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உதாரணம் சொல்கிறார் இளம்பூரணர். ராமசரிதமும் பாண்டவ சரிதமும் அப்படின்னு அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு. சரி, பேராசிரியருக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உரைநடை விரவி தான் 2 பேருக்கு இருக்கக்கூடிய உரை வேறுபாடு. உரைநடை விரவி பழமைதாகிய கதை பொருளாக செய்யப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேராசிரியர் சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டு பெருந்தேவனாரினுடைய பாரதமும் தகடூர் யாத்திரையும் அப்படின்னு சொல்லி இவர் வேறு எடுத்துக்காட்டுகளை குறிப்பிடுறாரு. அப்போ இளம்பூர்ணர் குறிப்பிடக்கூடிய ராமசரிதமும் பாண்டவ சரிதமும் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கணும். 1 மார்க் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி இது பெருந்தேவனாரினுடைய பாரதமும் தகடூர் யாத்திரையும் அப்படின்றது பேராசிரியர் கொடுக்கக்கூடிய ஒரு சான்று. சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. இதான் தொன்மை. என்ன சொல்லியிருக்காரு? உரைநடை கலந்து பழைய கதைகள் மேல் வருவது, புராணங்கள் இதன் பார்ப்படும் அப்படின்னு இளம்பூர்ணர் சொல்றாரு. அதே போல ராமசரிதமும் பாண்டவ சரிதமும் அப்படின்னு சொல்லிட்டார். பேராசிரியர் என்ன சொல்லியிருக்காரு? பெருந்தேவனார் பாரதமும் தகடூர் யாத்திரையும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. போல்வன இது பேராசிரியர் பெருந்தேவனார் பாரதமும் தகடூர் யாத்திரையும் போல்வன அப்படின்னு சொல்வாரு. நச்சினார்க்கனியர் என்ன குறிப்பிடுறார் பாருங்க, சிலப்பதிகாரமும் அதன் பார்ப்படும் என்று சொல்லுகிறார். அப்ப முன்னாடி நம்ம சிலப்பதிகாரத்தை எதுக்கு பார்த்தோம்? அழகு என்கிற வனப்புக்காக பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப நம்ம நச்சினார்க்கனியர் என்ன செய்கிறார் அப்படின்னாக்க, இந்த தொன்மைக்கும் இதையே கொண்டு குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஏன் தொன்மைக்கு சிலப்பதிகாரத்தை கொண்டு சொல்கிறாருன்னு உங்களுக்கு புரியுதா? அது 2ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டது. அதனால தான் 2ஆம் நூற்றாண்டு அப்படின்றது தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இலங்கையிலிருந்து கைவாக மன்னன் வந்திருந்தார் அப்படின்றதுனால, கண்ணகியினுடைய சிலை திறப்பு விழாவிற்கு வந்திருந்தார் அப்படின்றதுனால அதை நம்ம குறிப்பிடுறோம். சரி, இதாச்சுங்களா? அப்புறம் ஒப்பிலக்கியத்தில் இதன் அடிப்படையில் தொன்மம் என்ற கலைச்சொல் உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த தொன்மம் அப்படின்றது பிற்கால கட்டத்தில் தொல்காப்பியர் தான் இதையும் ஒரு தோற்றுவாயாக கொடுத்துருக்கார். ஒப்பிலக்கியம் என்கிற அந்த இலக்கியம் இந்த தொன்மம் என்கிற ஒரே ஒரு கலைச்சொல்லை மையமாக வைத்து கொண்டு தான் பிற்கால கட்டத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்றத இந்த இடத்துல எடுத்து சொல்லியிருக்காங்க. இது பாருங்க. சரி, அடுத்ததாக இருக்கக்கூடியது எது சார் அப்படின்னா, தோல் என்கிற வனப்பு. இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் சான்று இருக்கு.
ரொம்ப அற்புதமான சான்றுகள் இருக்கிறது. ஆனால் நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம ரொம்ப நேரம் பேச முடியாது அப்படின்றதுனால எனக்கும் நேர பற்றாக்குறை. அதனால தான் கொஞ்சம் சுருக்கி சொல்லிட்டு போகிறேன். இப்போ தோல் போகிறோம். இது என்ன சார் அப்படின்னா, இழுமென் மொழியான் விழும்பியது நுவலின் பரந்த மொழியான் அடிநிமிர்ந்து ஒழுகினும் தோல் என மொழிப தொன்மொழி புலவர். தொல்காப்பியரனுடைய அந்த இதுதான் பாருங்க, தொன்மொழி புலவரையோ நான் சொல்லலையா, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். எப்படி சொல்லணும்? தோல் அப்படின்றது என்னன்னா, இசை தழுவிய இனிய சொற்களாக இருக்க வேண்டும். அதுதான் இது முதல்ல இளம்பூரணர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க, இழும் என்னும் இனிய ஓசையுடைய மொழியால் விழுமிய பொருளை கூறினாலும் பரந்த மொழியால் மிகுதியான சொற்களால் அடிவரையறை கூடுதலாக சென்றாலும் அதுக்கு பேர் தோல்னு பேரு அப்படின்னு சொல்லி இளம்பூரணர் குறிப்பிடுவார். இளம்பூரணர் குறிப்பிடுகிற போது என்ன குறிப்பிடுவார்? இது என்ன சொல்வார் அப்படின்னா, கீழே குறிப்பிட்டிருக்காரு பாருங்க, அடிவரையறை மிக கூடுதலாக அமைவப்படுவன, இளம்பூரணர் ஆற்றுப்படை போல்வன அப்படின்னு கருதுறாரு. அது மட்டும் இல்லை, இளம்பூரணர் மலைபடுகடாமத்தையும் சேர்த்து சொல்வார். மலைபடுகடாத்தையும் தோல், ஏன்னா மலைபடுகடாமன்றது என்ன, முற்றிலுமாக இசை தொடர்பானது இல்லைங்களா? அதில் தான் 20க்கும் மேற்பட்ட இசைகளை சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு நூல் தான் எது அப்படின்னாக்க இந்த மலைபடுகடாம். அதை கொண்டு இளம்பூரணர் சான்றாக குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பேராசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க, இந்த இடத்துல ஆசிரியத்தாலான காப்பியம் அப்படின்றார். அப்ப ஆசிரியப்பா பயின்று வரக்கூடிய காப்பியம், அப்புறம் பழைய கதைகளை பாடுதல் போல்வன அப்படின்னு சொல்றாரு. அதனால தோல் அப்படின்னு சொல்லக்கூடியது இசை தழுவி வரக்கூடியதாக இருக்க வேண்டும். அடிவரையறை கிடையாது, அதிகமான அடிவரையறைகள் போய்கொண்டே இருக்கலாம் அப்படின்றதான் தோல் என்கிற வனப்பு. சரி, அதுக்கு அடுத்ததான் எங்கே போகிறோம் அப்படின்னா, விருந்து. பிஜிடிஆர்பியில் 2 முறை கேட்கப்பட்ட கேள்வி. விருந்தே தானும் புதுவது கிளந்த புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விருந்து அப்படின்னு சொன்னால் பிற்கால கட்டத்தில் அதை நம்ம புதுக்கவிதைக்குள்ளாக கொண்டு போய் அடக்கிறோம். அதாவது இதுக்கு முன்னுள்ளோர் யாரெல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ அந்த நெறியெல்லாம் போய் புதிதாக சொன்ன யாப்பின் மேலது அப்படின்னு இளம்பூரணர் எடுத்து சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முன்பு பாடப்பட்ட அந்த செய்யுள் வகையில் அடங்காம பின்னாடி பிற்கால கட்டத்தில் வந்தது தான் அப்படின்னு இளம்பூரணர் அடக்கி சொல்லுவார். பொருளை பாருங்க, முன்புள்ளது போன்று பாடாமல் புதிதாக படைப்பது அப்படின்றது இளம்பூரணருடைய கொள்கை. இதையே கொடுத்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, நமக்கு உறுதி கூற்று காரண கூற்றுல கேள்வியாக கேட்கலாம். யாப்பு இலக்கிய வகை ஒருவன் சொன்ன நிரல் வழி தன்றி தானே தோற்றுவித்தல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எப்படி? ஏற்கனவே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பாதையை போட்டு வச்சிருக்காருன்னா அதில் பயணம் போகிறது இல்லை. இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் அவனே புதிய பாதையை தோற்றுவித்தல், அதுதான் அந்த விருந்து அப்படின்னு பார்க்குறோம். பேராசிரியர் இதுக்கு என்ன சொல்கிறாரு பாருங்க, தொன்மைக்கு மறுதலையாக பழங்கதை மேற்றன்றி புதிதாக சொல்லப்படுதல் அப்படின்றார். இப்போ இந்த ஒரு கூற்று கட்டாயம் பார்த்து வச்சுக்கணும். அப்போ பேராசிரியருடையது, இளம்பூரணருடையது, நச்சினார்க்கனியருடையது, இந்த 3 உரையாசிரியர்களை சரியாக இந்த இடத்திற்கு மட்டும் பார்த்து கொண்டால் நமக்கு இலக்கண உரையாசிரியர்கள், இலக்கிய உரையாசிரியர்கள்னு 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த 2 இடத்துலையும் இதே விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எழுதிட்டு போயிடலாம். அதனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு விடையளிப்பதற்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்ததா இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு குறிப்பிடுறாரு பாருங்க, முத்தொள்ளாயிரம் கலம்பகம் அப்படின்னு சொல்லி பேராசிரியர் எடுத்துக்காட்டுறாரு. அப்போ முத்தொள்ளாயிரம் கலம்பகம் இது எல்லாமே எதுக்குள்ள சார் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வருது அப்படின்னு பார்க்குறோம். எது? இந்த விருந்து என்கிற அடிப்படையில். முத்தொள்ளாயிரம் ஏன்னா 3 சேர சோழ பாண்டியர்களை பற்றி பாடியதுன்னு பார்க்க ரொம்ப எளிமையான அமைப்பு அப்படின்னு பார்க்குறோம். கலம்பகமும் அதே மாதிரி தான், ரொம்ப எளிமையான அமைப்பு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இலக்கியத்தில் எதெல்லாம் புதுசில் வருதோ அது எல்லாமே எதுக்குள்ளே அடங்கும் அப்படின்னாக்க இந்த இதுக்குள்ளே அடங்கும். அதே மாதிரி சங்க காலகட்டத்தில் தொல்காப்பியர் குறிப்பிட்ட அதில் பார்த்தீங்கன்னா இந்த கலியும் பரிபாடலும் அப்படின்றது இதுக்குள்ளே அடங்கும். சரிங்களா? அதே போல் பேராசிரியர் பின்னாடி என்ன செய்கிறார் அப்படின்னா, முத்தொள்ளாயிரம், அந்தாதி, கலம்பகம் இது எல்லாத்தையும் கொண்டு சொல்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். இதை நினைவில் வச்சுக்குவாங்க. இவன் சமகால கட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இதுக்குள்ளே கொண்டு அடக்கலாம். சரி, அடுத்து இயைபு அப்படின்ற ஒன்றுக்குள்ளே போகிறோம். என்ன சார் அப்படின்னா, நெகாரை முதலாக நகாரை ஈற்று புள்ளி இறுதி இயைபு எனப்படுமே. சரி,
இன்னைக்கு இந்த மாதிரியான செய்யுள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதை இல்லைன்னே சொல்லலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், நம்ம இவர் பாவலரேறு பாலச்சந்திரன் வந்து சொல்லியிருக்காரு, ஞ ந ந மன எங்கன்னா நமன. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு எழுத்து தவிர மீதி இருக்கக்கூடிய மெல்லின எழுத்துக்கள் 5 என்ற புள்ளி இறுதியில் முடியும் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இந்த நூற்பா வந்து பொருள் விளங்கவில்லை அப்படின்னு தமிழண்ணல் குறிப்பிடுறாரு. இதில் என்னன்னா, அவ்வாறு முடியும் பாடல்கள் எவையும் இல்லை. இப்போ ஞகார ஈற்று சொற்கள் புணருமாற்றால் ஓசை கெடாமல் பாடுவதென்பார் பாவலரேறு பாலச்சந்திரம். அது ஓசை கெடாமல் பாடணும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஆனால் இந்த இயைபு வனப்புக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே போனீங்க அப்படின்னாக்க பேராசிரியர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு எடுத்துக்காட்டை குறிப்பிட்டு சொல்கிறாரு. என்ன அப்படின்னாக்க, சீத்தலை சாத்தனாரால் செய்யப்பட்ட மணிமேகலையும் கொங்கு வேளிரால் செய்யப்பட்ட தொடர்நிலை செய்யுளும் போல்வன அப்படின்னு பேராசிரியர் எடுத்துக்காட்டு சொல்லிட்டு போகிறாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அதில் எதில் சார் முடியுது அப்படின்னு சொன்னாக்க இந்த எழுத்துக்களில் முடியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் சிலப்பதிகாரம் நான் நடத்தும்போது, மணிமேகலை நடத்தும்போது நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன், என்ன எழுத்தால் இது முடியுது, எப்படி நகரத்தில் அது வந்து முடியக்கூடியதாக இருக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு அது பாடம் நடத்தும்போது சொன்னேன். சரி, இதுக்கு பேர் இயைபு அப்படின்னு பேர். அடுத்ததாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்க, புலன் என்கிற ஒரு கோட்பாடு. என்ன கோட்பாடு? சேரி மொழியால் செவ்விதில் கிளந்து தேறுதல் வேண்டாது குறித்தது தோன்றின் புலன் என மொழிப புலன் உணர்ந்தோரே. சரி, சேரி மொழி அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, அதாவது வட்டார வழக்கு சொற்கள், அதை பாடி மாற்றம் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்காங்க. சரி, அதாவது வட்டார வழக்குகள் அவற்றையும் விளங்குமாறு செவ்விதாக சொல்லப்படுவது. சரி, இது வந்து நம்மளுடைய பாடல்களில் நிறைய இருக்குது. இப்போது சங்க இலக்கியத்தில் நாட்டுப்புற சாயல் அப்படின்னு பார்த்தாலும் சரி, சங்க இலக்கியத்தில் வாய்மொழி இலக்கியங்களினுடைய பண்புகள் மிகுந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தாலும் சரி, அல்லது காப்பிய இலக்கியத்தில் வாய்மொழி பாடல்களின் தாக்கம்னு பார்த்தாலும் சரி, பக்தி இலக்கியத்தில் வாய்மொழி இலக்கியத்தினுடைய சாரம்சம்னு பார்த்தாலும் சரி, நீங்கள் தற்கால தமிழ் கவிதைகளில் வாய்மொழி இலக்கியம் தாக்கம்னு பார்த்தாலும் சரி, எந்த இடத்துக்கு வேண்டுமானாலும் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். கேள்விகளை படிக்கிற போது நாம் எல்லாம் கல்லூரி பேராசிரியர்கள் அப்படின்றதுனால இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தெளிவாக அவங்க கேட்பாங்க. நம்ம சொல்லும்போது கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் அந்த இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பேராகிராஃபில் எழுதணும். அதுக்காக தான் எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேர்த்து சொல்கிறேன். சரி, இப்போ எங்கே வந்திருக்கிறோம்? இந்த பாடி மாற்றம்னா என்னென்னா வட்டார வழக்குகள், அதுவும் ரொம்ப தெளிவாக தெரிகிற மாதிரி பாடப்படணும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து சொல்ல வந்த கருத்து உடனே விளங்குதல். இது என்ன பேச்சு வழக்கில் தானே அது இது விளக்கத்தார் கூத்து. அப்புறம் முதலாகிய நாடக செய்யுள் என்பது பேராசிரியர் என்ன எடுத்துக்காட்டு கொடுக்குறாரு? இதுக்கு வந்து விளக்கத்தார் கூத்து அப்படின்னு கொண்டு போய் சொல்கிறார். விளக்கத்தார் கூத்து முதலாகிய நாடக செய்யுளாகிய வெண்டுரை செய்யுள் போல்வன அப்படின்னு சொல்லி இவர் வந்து பேராசிரியர் விளக்கம் சொல்லிட்டு போகிறாரு. சரிங்களா? அப்போ புலன் என்பது என்ன அப்படின்னாக்க, இது ஏற்கனவே பிஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட கேள்வி. புலன் என்பது இது காலம் காலமாக வந்து வழக்க சொல்லினாலே தொடுக்கப்பட்டு ஆராய வேண்டாமல் பொருள் தோன்றுமாறு புலன் தெரியணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் நூற்பாவிலே அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, இதுக்குன்னு தனியாக பொருள்லாம் சொல்ல தேவையில்லை, எடுத்து சொன்ன உடனே என்ன செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னால் பொருள் புரிஞ்சிடணும் அப்படின்னு. ரொம்ப அற்புதமான யாப்பரங்களை விருத்தி மேற்கோள் உரை ஒன்று இருக்குது. ஆனால் நேரம் இல்லை, அதனால் அடுத்த விஷயத்துக்கு நான் போகிறேன். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இழைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வனப்பு சொல்கிறோம். என்னது இது? ஒற்றோடு புணர்ந்த வல்லெழுத்து அடக்காது. முதல்ல எடுத்த உடனே சொல்லிட்டார். இழைவு அப்படின்னு சொல்லக்கூடிய 8வது வனப்புக்கு போனோம் அப்படின்னாக்க, ஒற்றுடன் கூடிய வல்லெழுத்து வராம அப்படின்னு சொல்லிட்டார். வல்லெழுத்து வராது. குரலடி முதலா 5 அடி ஒப்பித்து ஓங்கிய மொழியான் ஆங்கவன் ஒழுகின் இளைபின் இலக்கணம் இயைந்ததாகும் சொல்லிட்டார். அப்போ என்ன வரக்கூடாது? ஒற்றெடுத்தோடு புணர்ந்த வல்லெழுத்து வரக்கூடாது. குரலடி வரலாம், சிந்தடி வரலாம், நேரடி வரலாம், நெடிலடி வரலாம், களிநெடிலடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 அடியும் வர தொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கு பேர் இழைவு அப்படின்னு பார்க்குறோம். சரி, உயர்ந்த சொற்கள், அதே சமயத்தில் உயர்ந்த சொற்கள் வர ஓசை சிறப்புடன் பாடுவதுக்கு பேர் இழைவு அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுக்குற போது களியும் பரிபாடலும் போல்வன அப்படின்னு எடுத்துக்காட்டு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. யார் சொல்கிறது? பேராசிரியர் இப்படி சொல்கிறாரு. அப்போ இதிலிருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா,
நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் இவ்வளவு காலம் நின்று நிலைப்பதற்கு எதுதான் காரணம் அப்படின்னா இந்த மாதிரியான வனப்பு மாதிரியான உத்திகள் தான் காரணம், வனப்பு மாதிரியான கோட்பாடுகள் தான் காரணம் அப்படின்றத நீங்கள் குறிப்பிட்டு சொல்லணும். உங்களுக்கு என்ன சார் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ரொம்ப சுருக்கமாக ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அம்மை வனப்பா அது எப்படி வரணும்? சில மொழிகளால் வரணும். அழகு வனப்பா அது செய்யுள் மொழியால் வரணும். சரி, தொன்மை வனப்பா அது எப்படி இருக்கணும்? ரொம்ப பழமையாக விஷயங்களை சொல்லணும். விருந்தா அது புதுமையாக இருக்கணும். தோளா கற்றவர் இலக்கியம், அடுத்து புலனா அது பொதுமக்கள் இலக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுருக்கமாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து கடைசி இடத்துக்கு வாங்க. இவற்றை பெரிதும் தனிப்பாடல்கள் என்ன பண்ணுது அப்படின்னாக்க அது குறுகியவை நெடும் பாடல்கள் மேல் வைத்து பார்க்குமாறு அழகு தொன்மை தோல் விருந்து போல்வன உள அப்படின்னு சொல்லி சிறுபான்மை எது இருக்குன்னா தனிப்பாடலும் பெரும்பான்மை நெடும்பாடல் மற்றும் காப்பியங்களும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி, அப்போ தனிப்பாடல்களுக்கு சிறுபான்மையாக பொருந்தும், அதாவது நெடும்பாடல்களுக்கு பெரும்பான்மையாக பொருந்தும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. கடைசியில் பாருங்க, திருக்குறள் அம்மை வனப்புக்கு சான்று, மதுரை காஞ்சி அழகு வனப்புக்கு சான்று, சிலப்பதிகாரம் இந்த இடத்துல சிலட்டதிகாரம்னு இருக்கு, தவறாக இருக்குது, சிலப்பதிகாரம் பெரிய புராணத்துக்கு சான்று. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க என்ன வந்திருக்கோம்? தோல் வனப்பு கலித்தொகையில் சில பாடல்கள் புலன் வனப்பின் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ திருக்குறளுக்கு அம்மை அப்படின்றதுல வருது, மதுரை காஞ்சிக்கு அழகு, சிலப்பதிகாரம் பெரிய புராணம் ரெண்டுமே தோல் வனப்பு. அடுத்து கலித்தொகையில் சில பாடல்கள் அப்படின்றது புலன் வனப்பு. ஏன்னா அங்கே தான் நிறைய என்ன சொல் வருது, வட்டார சொற்கள் அப்படின்றது கலித்தொகையில் தான் வருது. அப்போ இந்த எடுத்துக்காட்டுகளை கொடுத்து கேள்வியாக ஒரு மதிப்பெண்களையும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வனப்பு கோட்பாட்டில் 8 வகையான வனப்பு கோட்பாடு இருக்கு இல்லைங்களா, அதில் இளைபு வனப்பு கோட்பாடு குறித்து எழுதுகன்னு கேட்டாலும் கேட்கலாம். அதுக்கு நமக்கு இந்த சான்று பாடல்கள் கட்டாயம் தேவை. சரிங்களா? இப்போ தோல் கோட்பாடு, தொன்மை கோட்பாடு, அழகு கோட்பாடு, அம்மை கோட்பாடு அப்படின்னு ஒரே ஒரு 8 வகையான வனப்பில் ஒன்றை மட்டுமே விவரிக்க அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் பழைய 2009-10க்கு முன்னாடி இருக்கக்கூடிய யூஜிசி கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரே 8 வகையான அந்த வனப்பில் ஒரு வனப்பு மட்டுமே கொடுத்து 5 மதிப்பெண்களில் சான்றுடன் விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் புலன் தான் கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் பழைய கொஸ்டின் பேப்பரை எடுத்து பாருங்கள், அதுக்குள்ளே இருக்கும். அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் சரியாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ முதல்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல என்ன சொல்லியிருக்கணும்? வனப்புன்னா என்ன, அது சங்க இலக்கியம் நிலைத்து நிற்பதற்கு காரணமாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறோம். பிற்கால கட்டத்திலேயும் இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்கிறோம். மொத்தமாக 8 அப்படின்னு பார்த்துருக்குறோம். அப்போ எப்படி சார் அழகு அப்படின்றத எப்படி சார் பிரித்து பார்க்கணும் அப்படின்னாக்க, எல்லாமே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு தொகுதிக்கு தான் அழகு அப்படின்னு சொல்கிறோம். தனித்தனியாக இருந்தால் அது சிறப்பில்லை. ஆனால் சிகில்களில் இப்படிப்பட்ட அந்த உறுப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிகில்களுக்கு ரொம்ப முக்கியமான உறுப்புகள் அப்படின்றத கடைசியாக ஒரு 8 சொல்கிறாரு. அதே மாதிரி முதல்ல ஒரு 26 உறுப்புகளை தொல்காப்பியர் சொல்கிறாரு. இந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் புலமையோடு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எளிதாக அப்படியே சொலை மாதிரி ஒரு 10 மதிப்பெண்களில் அப்படி அள்ளிட்டு போயிடலாம் அப்படின்றத முழுமையாக நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. நம்மளுடைய பயிற்சி மையத்தில் நீங்கள் யாராவது இணையணும்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கீழே இருக்கக்கூடிய அந்த இணைப்புகளை, வாட்ஸ்அப் இணைப்புகளை பயன்படுத்திக்கோங்க. அதில் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் வகுப்புகளை கலந்துக்கிட்டோன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் அந்த சாயங்காலம் அன்றாடம் நடைபெறக்கூடிய வகுப்புகளை பார்ப்பதற்கு அந்த வாட்ஸ்அப் வழியாக புலனக்குழு வழியாக நீங்கள் வணக்கம் என்கிற ஒரு சொல்லையோ அல்லது ஹாய் என்கிற ஒரு சொல்லையோ நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு இணைப்பு அனுப்பி வைக்கிறோம். இந்த பாடத்தை 1க்கு 2 முறை 3 முறை நீங்கள் சரியாக பார்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு தெளிவு கிடைக்கும். வனப்பு என்பது பெரிய விஷயம் அல்ல, சிகிலுக்கான அது ஒரு பொக்கிஷம் அப்படின்றத நீங்கள் சாதாரணமாக தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக ஒரு லைக் அப்படின்றத பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க. இதில் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏதாவது உங்களுக்கு மேலும் ஏதாவது சில சந்தேகங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த மெசேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல குறுந்தகவல்களில் உங்களுடைய விஷயங்களை பகிருங்க. நன்றி, வணக்கம். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.